திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் பெண்கள் சுகாதார வளாகம் பூட்டி கிடக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிருந்தாவிடம் கேட்கலாம். பிருந்தா, பெண்களின் சுகாதார வளாகம் என்ன காரணத்திற்காக பூட்டி வைக்கப்பட்டுள்ளது? அருணா, திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த பெண்கள் சுகாதார வளாகம் என்பது சுமார் 40 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. இந்த வளாகம் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட போது பெண்களிடையும் திருச்சி மக்களிடையும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. காரணம், இந்த சுகாதார வளாகத்துல பெண்களுக்கான கழிவறை, குழந்தைகளை அழைத்து வரக்கூடிய பெண்கள் அந்த குழந்தைகளை ஒரு இடத்துல அமர வச்சுட்டு அவங்க கழிப்பறையை பயன்படுத்துவதற்கான வசதி, சிறுமியருக்கான கழிவறை, நாப்கின் கொடுக்கக்கூடிய இயந்திரம், அந்த நாப்கினை எரிக்கக்கூடிய இயந்திரம், நாப்கின் எரிப்பான், அப்புறம் கையை உலர்த்துறதற்கான கை உலர்த்தி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்து ஒரு லிட்டர் வந்து ₹1, அந்த பேசிக்ல 24 மணி நேரம் கிடைக்கிற மாதிரி ஒரு சுத்திகரிப்பு குடிநீர் கிடைக்கும் ஏடிஎம், இது இல்லாம ஹெல்த் சென்டர், பணம் எடுக்கக்கூடிய ஏடிஎம் என அனைத்துமே இந்த ஒரு இடத்துல இருக்கும். குறிப்பா பெண்களுக்காக இது அமைக்கப்பட்டதுனால நீண்ட தொலைவில் இருந்து இந்த சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு நாளொன்றுக்கு பணிக்காக வரக்கூடிய பெண்கள், வேலை நிமித்தமாக வரக்கூடியவங்க அப்படின்னு ஷாப்பிங்காக வரக்கூடிய பெண்கள் என எல்லாருமே இந்த வளாகத்தை வந்து பயன்படுத்தி வந்தாங்க. பெண்களுக்குன்னே இருக்கிறதுனால ஒரு அச்சம் இல்லாம இந்த கட்டிடத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா கடந்த சில மாதங்களாக இந்த கட்டிடம் பராமரிப்பின்றி பூட்டி கிடக்கிறது. நாம் காட்சிகள்ல பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த குப்பைகள் எல்லாமே இந்த தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் அந்த பிளாஸ்டிக் குப்பைகள், பாட்டில்கள், இது எல்லாமே இந்த அறைகள்ல வைக்கப்பட்டிருந்தது. நம்ம வந்து ஒளிப்பதிவு செய்து இந்த காட்சிகளை எடுக்கிறோம் அப்படின்னு உடனடியாக 2 தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த அறையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி தற்போது இந்த அறையை வந்து கிளீன் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள காட்சிகளை பார்த்தோம்னா இந்த அறை முழுவதும் பொருட்களால நிரம்பி இருந்துச்சு. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 1 லிட்டர் வாட்டர் வந்து ₹1 தரக்கூடிய ஒரு மிஷின், அந்த ஏடிஎம்மும் பராமரிப்பு இல்லாம இருக்கு. இது பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவ மையமும் பராமரிப்பு இல்லாம இருக்கு. கழிப்பறை மட்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் போதிய சுகாதாரம் இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இது வந்து ஏன் இப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தை நம்ம தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது, இந்த பெண்கள் சுகாதார வளாகம் என்பது ஒப்பந்தத்திற்கு விடப்பட்டிருந்ததாகவும், ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில இங்க ஒருத்தரை பணியமர்த்துவதற்கான முறைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும், ஒருத்தரை பணியமர்த்தின உடனே இங்க உள்ள எல்லாமே மீண்டும் செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு நமக்கு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த காரணம் வந்து ஏற்புடையது கிடையாது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் மட்டுமல்லாமல் பெரம்பலூர், அரியலூர் மற்றும் துறையூர் இந்த மாதிரியான அருகில் கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்தும் வரக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஆயிரக்கணக்கான பெண்கள் வரக்கூடிய இந்த சுகாதார மையம் என்பது பூட்டி கிடப்பது பெண்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் இங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். மேம், இந்த சுகாதார வளாகம் எவ்வளவு காலமா பூட்டி இருக்கு? நீங்க இது பூட்டி இருக்கிறது எவ்வளவு பயனற்றதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேடம், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே பூட்டி இருக்க மாதிரி இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வெளியூர்ல இருந்து வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான இடமா இருந்தது. அது பெண்களுக்கு, இது பெண்களுக்குனே தனியா செஞ்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டா இருக்கும் பாருங்க. தொடக்கத்துல பெண்களுக்குனே செய்யப்பட்டது. எங்களுக்குலாம் ரொம்ப உதவியா இருந்துச்சு, வெளியூர்ல இருந்து வரவங்களுக்குலாம். இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு சரியான ஒரு பாத்ரூம் கிடையாது. ஒரு கட்டணம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசிக்கு போனாதான் இது ரொம்ப யூஸா இருந்தது. ஆனா இப்ப ஒரு 6 மாசமா ஏன் பூட்டி வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியல. அரசு நல்ல பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனா இந்த மாதிரி சில நல்ல திட்டங்கள் முடக்கப்படுது. அதை வந்து சரியான முறையில் கண்காணிச்சு பரிசீலனை பண்றது கிடையாது. அதனால தயவுசெய்து இந்த பாத்ரூமை திறந்து விட்டு இன்னும் அதை சுத்தப்படுத்தி, அதுக்காக நீங்க காசு வாங்கிட்டா கூட பரவாயில்ல, எங்களுக்கு அந்த பாத்ரூமை திறந்து விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வெளியூர் மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அருணா, நம்ம காட்சிகள்லே பார்க்கலாம். இங்க இந்த பாட்டில்கள்லாம் இருக்கும். ஒரு பெண்கள் சுகாதார வளாகம், பெண்களுக்காக அவங்க பாதுகாப்பா பயன்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது மாதிரி ஏராளமான பாட்டில்கள் அந்த பகுதி முழுவதுமே தூசி படிந்து ரொம்ப நாட்களா ஒரு பராமரிப்பே இல்லாத ஒரு நிலை இருக்குங்கிறத பார்க்கும் போதே தெரியுது. திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. ஆனா அந்த திட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து போதிய பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய திட்டங்கள் வருது, அந்த திட்டங்கள் தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. மாநகராட்சி நிர்வாகத்தை நம்ம கேட்ட உடனேயே அந்த அறைகள்ல அடைத்து வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து சுத்தப்படுத்தியிருக்காங்க. விரைவில் இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. எனினும் இப்படி தூசி படிஞ்சு இந்த திட்டம் வரும்போது இருந்த வரவேற்பு இப்ப மொத்தமா ஒரு நெகட்டிவா மாறி இருக்கு. அப்படிங்கிற சூழல்ல
பெண்களுக்கு பயன்படக்கூடிய இந்த பகுதிக்கு வரக்கூடிய ஒரு நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வராங்க. இங்க இருக்கக்கூடிய கடைகள்ல எவ்வளவோ பெண்கள் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு இந்த நாப்கின் தேவைப்படும். அந்த பொருட்களை இங்க எடுக்கிறதுக்கும் அதுக்காக பயன்படுத்தக்கூடிய கழிவறையாக ஏடிஎம் ஆக குழந்தைகளை கொண்டு வரும் பொழுது அவர்களை அமர வைத்து விட்டு ஒரு பாத்ரூம் போகணுங்கிறதெல்லாம் வெளியே எடுத்துக்கு வரும்போது பெண்களுக்கு மிகப்பெரும் சிரமம். ஆனா அத்தனை வசதியும் செஞ்சு ஒரு வளாகம் கட்டப்பட்டு மீண்டும் அது இப்படியே கிடப்பில் போடப்பட்டு பராமரிப்பு இல்லாமல் இருப்பது என்பது வேதனைக்குள்ளான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கிறோம். மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்காங்க. விரைந்து நடவடிக்கை எடுக்கிற பட்சத்துல பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு இது பேருதவியாக அமையும். அருணா, பிருந்தா, நீங்க சொல்வதை போல பெண்களின் சுகாதார வளாகம் பயன்பாட்டிற்கு வர வேண்டும். அதுவே அங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் பிருந்தா.